நம்மோடு சேர்ந்து பயணிக்கும் திரு வேட்டவலன் மணிகண்டன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். உங்களுடைய செவிகளுக்கு உணவளிப்பதற்காக நான் இந்த அவையின் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றேன். மரியாதைக்குரிய உலக பிராமணர் நலச்சங்கத்தினுடைய தலைவர் சிவநாராயணன் அண்ணா அவர்கள் சரியாக 11 ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் ஆண்டு விழாவிலே என்னை அழைத்தார். தொடர்ந்து 11 ஆண்டுகளாக இந்த விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பினை ஏதோ தமிழகத்தின் ஒரு மூலையிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே மண்ணோடு மண்ணாகி அந்த மண்ணை உழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிராமண விவசாய குடும்பத்திலே பிறந்த எனக்கு வாய்ப்பளித்து கொண்டிருக்கக்கூடிய உலக பிராமண நலச்சங்கத்தினுடைய தலைவர் சிவநாராயணன் அண்ணா அவர்களுக்கு, அவர்களை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் என்னுடைய முதற்கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஒரு காலத்திலே நாங்கள் 1977-78களுக்கு உங்களை அழைத்து செல்ல நான் விரும்புகின்றேன். அன்றைய தினம் பிராமணர்களுக்காக சங்கம் வேண்டும் என்பதற்காக பல்வேறு தலைவர்களோடு நான் ஒரு அரசியல் கட்சியிலே தலைவராக இருந்தாலும் கூட அன்றைய தினம் பிராமணர்களுக்கு சங்கம் வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய மறைந்த சின்னை வெங்கட்ராமன் அவர்களோடு இணைந்து பல்வேறு மாவட்டங்களிலே பயணித்து தமிழகத்தினுடைய பிராமணர் சங்கம் என்ற ஒரு அமைப்பினை உருவதற்காக படாத பாடெல்லாம் பட்டோம். இப்பொழுது அந்த சங்கம் எங்கே இருக்குதுன்னே தெரியல. நானும் தேடிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் கூட நாம் உழைத்து அதை சங்கத்தை அமைச்சுமா அந்த சங்கம் எங்கே இருக்குதுன்னே தெரியல. வருத்தமாக இருக்கின்றது. ஆனால் 11 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த சமுதாய மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய சிவநாராயணன் அவர்கள் முதலாக என்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து இப்படி நான் செய்யலாம் என்றிருக்கின்றேன். நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொண்டிருக்கின்றீர்கள், அரசினுடைய ஒரு உயர்மட்ட குழு உறுப்பினராக இருக்கின்றீர்கள். நீங்கள் முதலமைச்சரிடம் சொல்லி இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக நான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்ட பொழுது, நீங்களாவது இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக உண்மையாக நீங்கள் பாடுபடுங்கள், உங்கள் பின்னால் நான் இருப்பேன் என்று சொன்னேன். இந்த 11 ஆண்டு காலத்திலே உலக பிராமண நலச்சங்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய சிவநாராயணன் அண்ணா அவர்கள் முதலாக என்னை சந்திக்கும் போது என்ன வார்த்தையை சொன்னார்களோ அதிலிருந்து எள்முனை அளவும் பிசுறாமல், எள்முனை அறவும் தவறாமல் இந்த சமுதாய நலனுக்காக, இந்த சமுதாய பிராமண சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக, குறிப்பாக கல்வி வளர்ச்சிக்காக, ஏழை பிராமண குழந்தைகளுடைய திருமண வளர்ச்சிக்காக இந்த பிராமண சங்கம் செய்தனுடைய நடவடிக்கைகளெல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சகோதரர் அர்ஜுன் சம்பத் சொன்ன மாதிரி 2 நாள் ஆனாலும் பத்தாது. ஒரு ஏழை பிராமண குடும்பம் வறுமையில் இருக்கின்றது, எங்களால் திருமணம் செய்யக்கூட மாங்கல்யம் வாங்கிறது கூட வசதி இல்லை என்று சொன்ன பொழுது மரியாதைக்குரிய சிவநாராயணன் அண்ணா அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்ற பொழுது உடனடியாக அந்த குழந்தை அனுப்புங்க, நாங்களே ஒரு திருமணத்துக்கு ஒரு ஆள் குறைதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பிராமண சமுதாயத்தினுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே விளக்கேற்றி வைத்தார்கள். நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் பொது வாழ்க்கையிலே விவசாயிகள் சங்கம் போராட்டம், நாங்கள் எங்களுடைய ட்ராக்கே வேற. எல்லாருமே கேட்பா, என்னடா ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவன் பிராமண சங்கத்தை விட்டுவிட்டு ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவராகி, ஒரு கட்சியினுடைய தலைவராகி, அதுவும் ஆளுமை மிக்க அரசியல் கட்சி தலைவர்களோடெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்களே, பிராமணர்கள் கூட விவசாயிகளாக இருக்கின்றார்களா என்ற ஒரு சந்தேகத்தை எல்லாம் கூட கிரிட்டிசிசம் பண்ணி, அதுவும் இப்போ தான் வாட்ஸ்அப்பு யூடியூப்பு அது இதுன்னு வந்து கிரிட்டிசிசம் பண்ண ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் பல்வேறு டிவி தொலைக்காட்சிகள்லாம் நான் பேசும்போது சொல்லுவேன், உலகத்தில் தமிழ்நாட்டில் அதிகமாக விவசாயம் செய்வது
அதிகமாக விவசாய தொழிலாளர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருப்பது, விவசாயத்தையும் விவசாய தொழிலாளையும் காப்பாற்றி கொண்டிருப்பது பிற சமுதாயத்தை விட பிராமணன் சமுதாயம் தான் முன்னணியிலே இருக்கின்றது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லியிருக்கின்றேன். அது மட்டுமல்ல நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உங்களை பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தொழிலை, விவசாய தொழிலை காப்பாற்றுவதற்காக உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் அரசுடைய வேளாண் உயர்மட்ட குழு உறுப்பினராக இப்பவும் இருக்கிறேன். நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்னும் விவசாய தொழிலில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். சும்மா சைடு தொழிலா ஏதோ நாம் பிராமணனாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்யாணம் மாதிரி அந்த நான் பிராமணன் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்களுக்காக உதவுவதற்காக அரசிலே பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்கின்றன. விவசாயிகளுக்காக, விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய பிராமண சமுதாய மக்கள் உங்களுக்காக பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக மரியாதைக்குரிய சிவநாராயணன் அண்ணா மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வதற்காக, குரல் கொடுப்பதற்காக நானும் இருக்கின்றேன் என்பதை பதிவு செய்து வாய்ப்பளித்த அனைத்து நல்ல இதங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்மிடையே பேசிய திரு வேட்டவலம் மணிகண்டன் மற்றும் நடராஜ சாஸ்திரி 2 பேருக்குமே வந்து WBWA வேர்ல்ட் பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. இப்பொழுது திரு வேட்டவலம் மணிகண்டன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. நம்முடைய பிரசிடென்ட் அவர்கள் அந்த மரியாதையை வழங்குவார். அதாவது பிராமணாவில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறது இப்போ ரொம்ப கம்மியாகிடுது. He is representing the agriculturists from the Brahmin community and the entire Hindu community. We must appreciate him. Please give him a big applause.